சைத்தன்ய மகாபிரபு உள்ள உட்காந்து ஒரு துள்ளி குதிச்சு எழுந்தார். இப்படி ஒரு மதுர துவனி, இப்படி ஒரு ஆக்கர்ஷணம் செய்யும்படியா நாமசக்தியம் யார் மனுஷன்? நம்ம நவத்வீப வாசிகள் தான் இப்படி ஆக்கர்ஷணம் முன்னேறி துள்ளி குதிச்சு எழுந்தார். பார்த்தா கூட்டம் கூட்டமா நவத்வீப வாசிகள் எல்லாரும் பேச்சு மூச்சுதான் நின்று இருக்கான். ஏன்னா சுருசுருளான கேசத்தோட 10 பீதாம்பரம் முடித்து இந்த வாயில தாம்பூலம் போட்டு தோல் அங்கவஸ்திரம் போட்டு ராஜாதிராஜன் மாறி இருந்த அவளுடைய நிமாயி இது மொட்டத்தல காவி வஸ்திரம், கையில ஒரு தண்டம், ஒரு கமண்டலம், அங்க 2 சமயத்து கோபி சந்தனம். அவளால வெட்டம் பண்ண முடியல. ஆனா இதுவும் அழகாத்தான் இருந்தது. அதுக்கு என்ன காம்பீரியம் உண்டோ, அதுக்கு என்ன அழகு உண்டோ, அதே அழகுக்கு சமானமான ஒரு அழகு. அதாவது எப்பொழுதுமே ஐஸ்வர்யத்திலும் ஒரு அழகு உண்டு, தியாகத்திலையும் ஒரு அழகு உண்டு. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன், ஐஸ்வர்யம் மட்டும் அழகு எடுத்து நல்ல ஐஸ்வர்யத்தில் அழகு உண்டு, அற்புதமான ஒரு தியாகத்திலையும் சரியான அழகு உண்டு. அதுக்கு சமமான போட்டி போடக்கூடிய ஒரு அழகு உண்டு தியாகத்தில். அப்படி ஒரு சத்தியமா உண்டு, சந்தேகமே வேண்டாம். அந்த கிறிஸ்து கூட அப்படி ஒரு அழகு. பீஷ்ம பிதாமக சரதல் பட்ட படுத்துட்டு இருக்கா, அப்ப கூட முகம் அவ்வளவு பிரசன்னமா இருக்கு. எல்லாத்தையும் விடும் பொழுதும் பெரியதான ஒரு அழகு நடக்கிறது. எல்லாம் கூட இருந்தாலும் ஒரு அழகு, இந்த அழகும் சமானமான அழகு. அவளுக்கு ஏற்றுக்க முடியல. இமாயி பண்றது பார்க்கக்கூடிய சக்தி அவளுக்கு இல்லை. கதிரினாள் தூரத்திலேயே பேச தொப்பு தொப்புன்னு ஒரு ஆதாரம். ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு ஒரு காட்டு கத்தம், தன்னை மறந்து போன ஒரு கத்தல். கங்கை பிரவாகத்துடைய வெள்ள சப்தத்தையும் தாண்டி ஒரு சப்தம். சைத்தன்ய மகாபிரபு பார்த்தார், பரம குஷி, கண்கள்ல ஆனந்த வகையான சுத்தமான பிரேமம். தன்னுடைய ஊர் ஜனங்கள்ன்ற அபிமானம் இல்லை, சுத்தமான பிரேமம். இந்த பிரேமைக்கு வாசப்பட்ட கதை அழகா ஒவ்வொரு ஓடி வந்து சைத்தன்ய மகாபிரபு பாதாதி கேசம் கேசாதி பலம் பார்க்கலாம். பார்த்து மலர்ச்சி போகல, பார்த்து போதும்னு தோணல, திருப்தி ஆகல. பாடா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பல நாள் பத்னியோட கிடக்கிறான். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு தலைவாழை இலவன் வந்து அன்னத்தை போட்டு முதல்ல சாப்பிட தோணும். அப்படி பார்த்துட்டே இருப்பான், முடிச்சு பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு பணம் கிடைச்சிடலாம், அனுபவிக்க தோணும். முதல்ல அப்படி பார்த்துட்டே மயங்கி பெரியமான முடிக்கிறதுன்னு அப்படி ஆறு பார்த்து மலர்ச்சி வேற ஒன்றும் தோணல. அந்த சப்தம் அப்படியே மயங்கி பார்த்துட்டு கிடக்கிறா. தன்னையும் மறந்து கிடக்கிறா. எல்லாரும் சைத்தன்ய மகாபிரபு சொல்லி, பிரபோ அவன் எப்படி இப்படி மனசு வந்தது கேட்கிறா. ஜனங்கள் எல்லாம் கேட்கிறா. சாதாரண ஒரு விஷச்செடியை ஒருத்தன் அவனே கையால் நட்டுட்டான்னா அது விஷச்செடியா இருந்தாலும் அதை வெட்டுறதுக்கு அவன் மனசு வரவே வராது. உலகத்துடைய சுபாவம். ஒரு செடியை வச்சுட்டு நம்ம கையால வச்சோம், விஷச்செடியாவே இருக்க பிரயோஜனமே இல்லாத செடியா இருந்தாலும் அதை வெட்டுறதுக்கு ஒரு மனசு வர. காய்க்கால மரமாக நான் இருந்துட்டு போட்டமே அப்படின்னு தோணுது, வெட்டிடலாம்னு தோணாது. ஆனா நீ வச்சதோ பிரேம விருட்சம், நீரே வெட்டிட்டீரு, நீரே நல்லா வளர்த்து வெட்டீர். நீயே ஒரு ராத்திரியில அவ்வளவு வரைக்கும் எனக்கு சொல்லாம ஓடி வந்து வெட்டி வீழ்த்திட்டேரு, நியாயமான சைத்தன்யமாக வந்து சொல்ற நிறைய நாமஜம் பண்ணுங்கோ அப்படின்னு. அவன் எல்லாரும் இருந்தா. அப்புறம் எல்லாரும் அவர் சொன்னா எல்லாரும் சாந்திபுரத்துக்கு வாங்க நேரத்துக்கு போவோம்னு சொன்னார். அவா சைத்தன்ய மகாபிரபு திருவடியில இருந்தா, சில பேர் கிளம்பி ஆத்துக்கு போனா, சில பேர் நாங்களும் உங்களோட இப்படியே சாந்திபுரத்துக்கு வரோம். சரி நடந்து சைத்தன்ய மகாபிரபு இந்த ஜனங்கள் எல்லாரும் சாந்திபுரம் அத்வைதாச்சாரியாத்துக்கு வராளம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு நாம சங்கீர்த்தன வைபவத்தோட ஒரு நடை. நிஜமாவே அது ஒரு சுகம். இந்த குருவோட நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அவர் போற பாதையில பின்னாடியே போகிறது அப்பாதான் இருக்கும். லோகத்தை பத்திய லட்சையும், லோகத்தை பத்திய பெரிய அபிப்பிராயமும், தன்னுடைய சுயமரியாதை ஒன்றும் தெரியாது. இந்த குழந்தைகள்லாம் போற மாதிரி போக கொடுத்துட்டா அப்பாதான் நமக்கு ஒரு வழி கிடைச்சது. நம்ம வழிகாட்டுறதுக்கு ஆள் இருக்கான்னு நடக்கிற ஒரு நிலை இருக்கு. நிஜமாவே அவன் பரம பாக்கியமான ஒரு விஷயம். நவஜீவவாசிகள் நிஜமாவே பரம பாக்கியமான இல்லைன்னு சொன்னா சைத்தன்ய மகாபிரபு பிரத்யட்சமா பார்த்து அவர் பின்னாடி நடக்க முடியுமா? சமீப மகாத்மாவாசி பிரத்யக்ஷ தெய்வமாக அவர் பின்னாடி நடக்கிறாளாம். அது அவர் ஆனந்தமா வழி நடத்துறாராம். குழந்தைகள் எத்தனை வயசானாலும் ஆச்சாரனுக்கு சிஷ்யம் குழந்தை 20 வயசாகட்டும், ஆச்சாரனுக்கு கல்யாணமே ஆயிருக்க வேண்டாம், இருக்கட்டும்.
16 வயசு பாலகனா இருக்கட்டும், இருந்தாலும் 85 வயசு மதுரகவி ஆழ்வாருக்கு 16 வயசு நம்மாளர் ஆச்சாரியம் தானே வழிகாட்டுனாரு. வழிகாட்டுறதுக்கு ஞானம் அவசியம், ஸ்ரத்த அவசியம், பிரேம அவசியம். பெரிய தனமோ, பெரிய தாம்பீகமோ, பெரிய தேக பலமோ, அத்தியாச்சரியமான வாக்கு சாதுரியமா அவசியம் இல்லை. சுத்தமான பிரேமம் வழிகாட்டணும்ன்ற அவசியம். ஜீவர்களை வழிநடத்தணும்ன்ற ஒரு ஸ்ரத்த இது இருந்தா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். அது மாதிரி வழி நடத்திட்டு இருக்க அழகா கிளம்புறா சசி மாதா. விஷ்ணுபிரியா பிடிக்கிறா சசி மாதாவுக்கு மனசு நல்லா இப்படி கிளம்பிட்டு இருக்கா. அங்கே அவ கிளம்புறா. இதே சந்தர்ப்பம் பல்லக்கெல்லாம் தயாராக வந்து இருக்கு. சசி மாதா பல்லக்கில் ஏற போனா திரும்பி பார்த்தாலும் விஷ்ணுபிரியா தேவி கொஞ்சம் மனசு கடலை அடிச்சுள்ளது. குழந்தைய விட்டுட்டு போறோமே, திரும்பி வரதான் போறா. இருந்தாலும் அவளுடைய பர்த்தாவை எல்லாரும் பார்க்க போறானா, அவள் பார்ப்பதற்கு ஒரு அதிகாரம், ஒரு அர்த்தத்தை இல்லாம உடனே துக்கம் நின்று அடக்கல் சத்தியமாறாரு. உடனே பார்த்தா விஷ்ணுபிரியாஜி உத்தமி, நிஜமாவே மகா உத்தமி. தாயார் வருத்தப்படப்படாது. இவள் பார்த்துட்டு வந்தால் இவ்வளவு ஆனந்தத்தை பார்த்து நான் ஆனந்தப்படுவேன்னு சொல்லி, அம்மா நீங்க வருத்தப்படாது. அவருடைய சரீரத்துக்கு முன்னாடி பர்த்தாண்ட ஒரு இது இருந்து, இப்ப சன்னியாசி ஒரு வேஷம் வந்து. அவரை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அவருக்கு பத்தினி இல்லை, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கணவர் தான். சன்னியாசியா இருக்கட்டுமே, என்ன பொறுத்த வரைக்கும் என் பர்த்தா தான். இது அவரே நினைச்சாலும் மாற்ற முடியாது. சைத்தன்ய மகாபிரபு தான் சன்னியாசம் வாங்கிக்க முடியும், நீ பாரியை இல்லைன்னு சொல்ல முடியும். பாரியை இல்லைன்னா இனிமேல் பாரியன்ற ஒரு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும். அவ்வளவு பாரியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாரியன்ற ஒரு சம்பந்தத்தை விட்டு நான் வெளில வந்துட்டேன், இனிமேல் உனக்கும் எனக்கும் ஒற்றுவது கிடையாது, உறவு கிடையாதுன்னு சொல்ல முடியும். எந்த காலத்தையும் என்னுடைய பாரியை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி பாரியா இருந்திருக்கா. அவர் என்னவா இருந்தாலும் இவளுக்கு அவர் பர்த்தாதான். அம்மா என்ன இருந்தாலும் அவர் எனக்கு பர்த்தாதாமா. அவர் என்ன சிட்டியில இருந்தாலும் அவர் ஒருத்தருக்காகத்தான் நான் வாழ்வேன், எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. மகா பதிவிரத்தை. அதனால தைரியமா நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்க இருக்கேன். அவர் சரணகமலங்கள் இங்கிருந்தே நான் தியானம் பண்ணுவேன், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. சத்தியமாதா பெருமையா இருந்ததா. இது ஒரு மருமகள் கிடைச்சிருக்காள், இது நாட்டு கொண்டு கிடைச்சிருக்காள். மகா உத்தமியா, அற்புதமான பதிவிரதையா, அத்தனை சிரேஷ்டமான ஒரு வினயத்தோட, பக்தியோட, காம்பீரியத்தோட தர்மத்துல நிக்கிறாள். தன் சுயநலத்தை எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய ஆசா பாசங்கள் எல்லாம் அறுத்து எரிஞ்சுட்டு லோகத்தை எல்லாரும் இதுக்குதானே பிரயத்னப்படுவார். அதெல்லாம் துச்சமென வதறிட்டு பர்த்தாவுடைய சுகம், பர்த்தாவுடைய தாயாருடைய சுகம், தன்னுடைய தர்மத்தை நின்றுட்டாளை பற்றி மறந்தார். அந்த மாதிரி தியாகம் ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த தியாகத்துக்கு எல்லாருமே ஜென்மாத்திரத்துக்கு கடந்தது. ஜென்மாத்திரத்துக்கு கடந்தது சாதாரண கடன் கிடையாது. இந்த கடன் எந்த காலத்திலையும் நம்மால தீர்க்க முடியாத ஒரு கடன். சத்தியமா எந்த காலத்தையும் நம்மளால தீர்க்கவே முடியாது. அந்த பதிவிரதர்கள் பண்ண தியாகங்கள் எத்தனை ஜென்மா எடுத்தாலும், நம்ம எவ்வளவு தபம் பண்ணாலும், எத்தனை நாமஜபம் பண்ணாலும் இந்த கடன் மட்டும் நம்மால சத்தியமா தீர்க்கவே முடியாது. கலந்துட்டா சத்தியமாக நவஜீவ வாசிகள் எல்லக்கோட்டை தாண்டாம நின்றுட்டார். விஷ்ணுபிரியா தேவி உட்காந்து நாமஜம் பண்ணிட்டு தன்னுடைய பர்த்தாவுடைய திருமுக மண்டலத்தை தியானம் பண்ணிருக்கா. எல்லாரும் அண்ணன் இருக்கா. முன்னாடியே நித்தியானதை கிளம்பியாச்சு. அவளுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லி விரிச்சு ஓடாது. சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு நம்ம லேட்டா போயிட்டு ஓகணும் அவசரமா முந்தி அடிச்சுட்டு ஓடி வரணும் ஆச்சாரியனுக்கு முன்னாடி. அந்த மாதிரி ஓடி வந்துட்டார் நித்தியானம். அத்வைதா அப்படி அழுதுண்டே இருக்கார். அவருக்கு ஒன்றும் விஷயமே தெரியாது. சைத்தன்ய மகாபிரபு வரப்போறார், அவர் விதத்துக்கு வந்துருக்காருன்னு விஷயமே தெரியாது. பெரிய பேரின்பம் இன்ப அதிர்ச்சி இதுதான். அவருடைய விதத்துக்கு வரப்போறாரு தெரியாமலே இருந்துருக்கா, அழுதுண்டே இருக்கா. நித்தியானந்தரை பார்த்தோன்னு துள்ளி குதிச்சு ஓடி வரார். என்னாச்சு உலகம் நீங்க வந்திருக்காரு, எப்படி இருக்கார் ரமணிமாய், எப்படி இருக்கார் சொல்லுங்க அப்படின்னு கட்டணாரு. உடனே நித்தியானந்தர் இன்னும் பிரபு வரலையா இங்க அப்படின்னு தூக்கி வாடி கொண்டு போயிருக்கு. பிரபு வரலையா, வருவார் அப்படின்றது போக இன்னும் வரலையா, அப்பயே கிளம்பியாச்சே பிரபு இன்னுமா வரல. அத்வைதாச்சாரியருக்கு தூக்கி வாரி போடுற இந்த ஏழை வீட்டுக்கு, இந்த ஜீவனுடைய லௌகீகமான ஒரு ஜீவனுடைய குடிசைக்கு இத்தனை மகாபிரபு வராராம். உடனே ஸ்ரீபாத விளையாடாதே, அவருக்கு ஸ்ரீபாதன்னு சொல்லுவான். ஸ்ரீ பகவானுடைய பாதம் போல இருக்கா. நித்யானந்த சைத்தன்ய மகாபிரபுடைய பாதமா இருக்கிற ஸ்ரீபாத விளையாடாதே. அங்கெல்லாம் ஏற்கனவே ரொம்ப துக்கத்துல இருக்கும். சும்மா குறும்பு பண்ணாரு, அவருக்கு எதை பத்தி பாடு குறும்பு பண்ணிட்டே இருக்காரு நித்யானந்தருக்கு. இதாய் உண்மையை சொன்னாலும்
போய் சொல்றாரோ நம்மள வேண்டு சீண்டி பார்க்கிறாரோ. அவரு ஐயோ சத்தியமா சொல்றேன், நிஜமா சொல்றேன், இங்கதான் வந்துட்டு இருப்பா புலியா கிராமத்து வழியா இங்கதான் வந்துட்டு இருக்கா, இங்கதான் தங்க போறேன்னு சொன்னார். வராரா அம்மாத்துக்கு வராரா, தங்க போறாரா, எங்க ஆத்திலேயே தங்க போறாரா. ஆடுறார் பாடுறார் குளிக்கா, இன்பம் துன்பம் ஒரு அதிர்ச்சி எல்லாம் கலந்த ஒரு சுகானுபவம். சத்தியமா வார்த்தையில வர்ணிக்க முடியாது, யாராலையும் வார்த்தையில வர்ணிக்க முடியாது. அப்படின்றத பெரிய சுகம், சண்டை போறார் அப்படின்னா பரம சுகம். என்ன பண்றது ஏற்படல. வயசான ஒரு அத்வைதாச்சாரியா வயசையில் மீறி ஒரு ஆட்சி. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம. அவளுக்கு குஷி வந்தாலும் ஆடுவா, அதிர்ச்சி வந்தாலும் ஆடுவா, எது வந்தாலும் நாமஜபம் பண்ணிடுவா. அவளுக்கு நாமஜபத்தை வச்சுட்டு ஒரு வாழ்க்கை கிடையாது. இமாயி வந்து வல்லு பிரிஞ்சு ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண சொல்லிதான் வரா. வரானோ அதுக்கே ஆனந்த அதிர்ச்சியில் வராது. அவளுக்கு எல்லாத்துக்கும் நாமஜபம் ஒன்று, வேற ஒன்றும் தெரியாது. உடனே நம்ம குஷியா எடுத்து இமாயி நல்லா சாப்பிடுவா, நல்ல வியஞ்சனங்கள்லாம் தயார் பண்ணும். சீதாக வாழ்ந்த அவர் மனைவி தன் சீதா என்னன்னு ஓடி வந்தான் உள்ளே. இமாயி நம்ம மாட்டுக்கு வராராண்டி, மாத தங்க போறாராம். நல்ல அற்புதமா ஒரு கலிகை தயார் பண்ண, ஆச்சரியமான ஒரு பிரசாதம் தயார் பண்ண. எனக்குதான் தெரியும் எதெல்லாம் பிடிக்கும். பார்த்து 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 நல்லா சாப்பிடுவார், ஜோரா சாப்பிடுவார், ஒரு மலைச்சு போகும்படியா சாப்பிடுவார். பக்தர்களுடைய பிரீத்திக்காக சாப்பிடுவார், வயிற்றுக்காக சாப்பிடவில்லை, ருச்சிக்காக சாப்பிடவில்லை. பக்தாருடைய சுத்தமான பிரேமைக்கு அவர் என்ன குற்றம் இருந்தாலும் என்ன குறை இருந்தாலும் அந்த குற்றம் குறையை நீக்கிட்டு சாப்பிடக்கூடியதான ரவ்யாச்சரியம். குற்றம் குறையை பார்க்காத ஒரு அந்த ஒரு பிரீத்தி இருக்கணும். அங்க பிரீத்தின்னா குற்றம் குறை எதுவுமே தெரியும். அந்த பிரீத்தி குறையும் போதுதான் எல்லாமே தெரிகிறது. பிரீத்தி குறையாம இருக்கு நமக்கு. அந்த மாதிரி ஒரு சொன்னவன கடகடன் தயார் பண்ண. ரொம்ப வயசானவள் அவளும், ரொம்ப சின்னவள் கிடையாது. கடகடன் தயார் பண்றாலும் விதவிதமான புகையல், 14 புகையல், 10 புகையல், இன்னும் உள்ள கருவேப்பிலை புகையல். ஒரு பக்கம் குலோப் ஜாமுன் பண்றா, லட்டு பண்றா, ஜிலேபி பண்றா, இது பக்கம் விதவிதமான காய்கறிகள் கூட்டு பண்றா, உனக்கு கிரமத்து பண்றா, விதவிதமான பாயசம் ஒரு பெண்ணெல்லாம் பிடிக்கும். அதெல்லாம் பார்த்து 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 வந்துருவார். பல பேர் சேர்ந்தால் பல நாள் சேர்ந்து சமைச்சாலும் அவளை பண்ண முடியாது. அழகா சத்தையோட எல்லாம் தயார் பண்ணியாச்சு. சைத்தன்ய மகாபிரபு வர வேண்டியதுதான் பாக்கி. அதுக்குள்ள கடற்கடன் எல்லாம் தயாராயிடுச்சு. அவ்வளவு தூரம் ஜோரா தயாராயாச்சு, மக்களமா தயாராயிடுச்சு. அவ்வளவு காத்துல இன்னும் வரலையே நிமாயி பண்ணியாரு. ஆச்சாரியனுக்காக காத்துண்டு கிடக்கிறதே பண்ண வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம் வாழ்க்கையில. அவ திருவடி நம்ம பக்கம் வருமானு காத்துருக்கிறதே போதும். அவளுடைய கிருபா கடாட்சம் நம்ம மேல பட்டா போதுமே காத்துண்டு கிடக்கலாம். ஜென்ம ஜென்மாந்திரம் காத்துண்டு கிடக்கலாம். அதனால எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. உலகத்தை எத்தனையோ விஷயங்களுக்காக காத்துண்டு கிடக்கும், எத்தனையோ விஷயங்களுக்காக காத்துண்டு பசிக்கும் போது சாப்பாட்டுக்காக காத்துட்டு கிடக்கும். ஹோட்டல போய் சாப்பாடுக்காக காத்துட்டு கிடக்கல, நீங்களே பணம் கொடுத்தாலும் குடும்பம் கொடுத்தாலும் சாப்பிட முடியும். அது காத்துட்டு கிடக்கும். எவ்வளவு வயசுல எப்படாப்பா கணக்குன்னு ஒண்ணு கிடக்கும் காக்கிறோம். தேகம் காத்துட்டு கிடக்க, ஸ்ரீ தேகம் புருஷ தேகம் ஏங்கிறது காத்துட்டு கிடக்கும். வாழ்க்கை எல்லா காற்றும் பரம சுகமான விஷயம், பரம அற்புதமான ஒரு விஷயம். இந்த ஆச்சாரியனுக்காக காத்தது அந்த ஒவ்வொரு நொடியும் ஆனந்த பரவசம், நிஜமாவே பரவசமான ஒரு சுகானுபவம், வார்த்தைகள்னால வர்ணிக்க முடியாததான ஒரு சுகானுபவம். இந்த மாதிரி காத்துட்டு கிடக்கிறது. அவ்வளவு அழகா தூரத்தில் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ சப்தம் கேட்கிற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா நிறைய ஜனங்களோட சித்தன மகாபிரபு வரா. ஹரே ராம தியானமாக கதி கத கதி ரிஷபக்தி. அதுவும் இந்த சத்குரு சதாச்சாரர்களுடைய நடையில பார்க்கணும். இந்த பக்த கூட்டம் தேர்ந்து இருக்கணும். அவருடைய முக தேஜஸும் காந்தியும் அதிகமாயிட்டே இருக்கும். சாதாரண மனுஷாளுக்கும் கூட்டம் சேர்ந்தா ஒரு திமிரு நடக்கும். அது இல்லை. அது என் தன் கூட இவ்வளவு பலம் இருக்கு, யார் என்ன பண்ண முடியும்னு ஒரு திமிரு. அது இல்லை இங்க. அந்த ஒரு திமிரு கிடையாது. இங்க முழுக்க முழுக்க
இந்த பக்த கூட்டத்துடைய பிரீத்தி, அவருடைய ஸ்ரத்தை, இந்த நாம ஜபம் அப்படி வருவான். நிஜமாவே பெரிய பெரிய ராஜாதி அலெக்சாண்டர்லாம் ஒண்ணுமே கிடையாது, திட்டு வாங்கணும். நம்ம ராமானுஜரோ சைத்தன்ய மகாபிரபுவோ மத்வாச்சாரியரோ அந்த காவி உடைய உறுப்பினர் நடந்துட்டாங்கன்னா சத்தியமா 1000 அலெக்சாண்டர் வந்து நின்னாலும் அவரை பார்த்த உடனே தலையை தேடிச்சுட்டு கிளம்பி போயிடுவான். எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டான்னு ஓடி போயிடுவான். அப்படி ஒரு ராஜாதிராஜன் மாதிரி ஒரு நடக்கிறான். கண்கள் ஆனந்த வாசம் வழியற அத்வைதாச்சாரியா இருக்கு. ரொம்ப குஷியா இருக்கு. எல்லாரும் குரு ஓடி ஒரு ஆட்டம் விட்டு இல்லை, எல்லாரும் கடற்கரை ஓடி வர நித்தியானம் இருக்கும். நெருங்கி வந்துட்டான், வந்துட்டே இருக்கா, வந்துட்டான். ஆனந்தமா சகமா சேவிச்சான். ஓடி வந்து சைத்தன்ய மகாபிரபு திருவடியில் விழுந்தார். சைத்தன்ய மகாபிரபு அத்வைதாச்சாரியர் திருவடியில் விழுந்தார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு அத்வைத தகப்பனார், தகப்பனார் எப்படி அதே மாதிரி ஒரு தகப்பனார்ன்ற பாவம் தான் அத்வைதாச்சாரியர் தன்னுடைய தகப்பனான்ற ஒரு பாவம் தான். ஒரு பிரீத்தி, ஒரு வாத்சல்யம் இந்த அத்வைதாச்சாரியாருக்கு. எப்படி நந்தகோபருக்கும் வசுதேவருக்கும் ஸ்ரீகிருஷ்ண பிரபுவிடத்துல ஒரு வாத்சல்யம் இருந்தது, அதே போல இந்த கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவுக்கு இந்த அத்வைதாச்சாரியனிடத்துல கிருஷ்ணனுக்கு வசுதேவரிடத்துல இருந்த ஒரு பிரீத்தி போல, வசுதேவர் நந்தகோபர் போல ஒரு வாத்சல்யம் தான் இந்த அத்வைதாச்சாரியாருக்கும் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. பரஸ்பரம் அத்தனை பேரும் விழுந்து விழுந்து சேவிச்சுருக்கா, மாற்றி மாற்றி மாற்றி. ரொம்ப குஷியா இருக்கு. யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்படியே கொஞ்ச நேரம் ஆனந்த சாகரத்தை தன்னை மறந்து கடந்தான். அத்வைதர் சின்ன குழந்தை, ரொம்ப பெரியவன் கிடையாது, ரொம்ப சின்ன, கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச குழந்தை. அது பேர் அச்சிபர்னு பேர். உடனே சைத்தன்ய மகா ஒரு பக்கம், அடே நீதானே அத்வைதாச்சாரியர் பிள்ளை, எங்க அப்பா எனக்கு தந்தை போல இல்லை, என் தந்தை தான், அப்படி எனக்கு சகோதரன் தானே அப்படின்னு கட்டி அமைச்சு கையில அப்படி பிடிச்சிருந்தாரா. உடனே அந்த குழந்தை கையை கூப்பிட்டது, பிரபோ நீ சராசரத்துக்கே தந்தை, நீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், நமக்குதான் எல்லாரும் குழந்தை, சின்ன பையன் அந்த பரிகாசம் அடைதான் நீங்க இந்த வார்த்தை சொல்றது எனக்கு தெரியும், யாரும் உங்களுக்கு தந்தையாக முடியாது, நீங்க தான் லோக பிதா. பொடிப்பைய சொல்றது அவர் முட்டி கட்டோத்திரம் கூட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு, அவ்வளவுதான். உங்க வாழ்ந்து சொல்றது நீ லோகத்துக்கு அந்த சராசரத்துக்கே தந்த பிரபு, நமக்கு யார் பிதா யார் மாதா, நீர் தான் எல்லாருக்கும் பிதா, நீர் தான் எல்லாருக்கும் மாதா, நீர் தான் எல்லாவற்றையும் நடத்தி அத்தியாச்சரியமான காரண வஸ்துன்னு சொன்ன உடனே அத்தனை பேருக்கு ஆச்சரியம். பொடிப்பையோடு பேசுறேன். சைத்தன்யா ரொம்ப குஷியா இருக்கான். இந்த குழந்தையுடைய சாதுரியமான பேச்சு, உத்தமமான பக்தி இணையம், பரம குஷியாய் குழந்தை தூக்கி விட்டு கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு சன்னியாசி இந்த பிரீத்தி சன்னியாசி தர்மத்துல உடச்சி இருந்து வர்றாரு. குழந்தைக்கு அப்படி விசனான பிரீத்தி. சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவு ஒரு பிரீத்தி. அந்த பிரீத்திக்கு சைத்தன்ய மகாபிரபு தான் சன்னியாசி எல்லாம் மறந்து போயாச்சு. குழந்தைய தூக்கி வச்சு முத்தம் கொடுத்து கொஞ்சம் இருக்கா. அப்புறமா அழிச்சுட்டு போறா சைத்தன்ய மகாபிரபு. சீதா அத்வைதாச்சாரியருடைய பத்தி எல்லாரும் பார்த்துட்டாங்க, சந்தோஷப்பட்டா. நானும் திரும்ப உயிர் வந்தா போல இருந்து எல்லாரும் பரம குஷியா இருந்து ஆனந்தமா சைத்தன்ய மகாபிரபு உட்கார பாதபிக்கு எல்லாம் பண்ணான். அத்வைதாச்சாரியர் பண்ணார். தூப தீப ஆராதனை எல்லாம் காட்டினார். ஜலத்தை தான் வாங்கின்றார், தான் ஸ்வீகரிச்சின்றார், தன் தலையில புரோக்ஷனம் பண்ணிட்டார். எல்லாருக்கும் அதை கொடுத்தார். குரு பாதோதகம் பீத்வா குரு உச்சிஷ்ட போஜனம் குருவிதால சொல்றார். இந்த குருவுடைய திருவடி அலம்பின ஜலம் இருக்கு, ரொம்ப பவித்திரமான குருவிதாலேயே சொல்றார். சப்தசாகர பரியந்தம் தீர்த்தஸ்நானம் யதாபலம் குருவிதால் சொல்றார். எவ்வளோ இருக்கு, 7 கடவுள்கள் இருக்கு இந்த பூமியில, சிரேஷ்டமானது. சப்தசாகர பரியந்தம் தீர்த்தஸ்நானம் யதாபலம். அந்த 7 கடலுக்குள்ள இருக்க அந்த பூமிக்குள்ள எத்தனையோ விதமான புண்ணியமான நதிகள் தீர்த்தம் எல்லாம் இருக்கு. 7 புண்ணியமான கடல்கள் தீர்த்தமாய் எல்லா புண்ணியமான தீர்த்தங்கள்ல தீர்த்தமாகிறதான பலன் என்ன உண்டோ ரொம்ப கஷ்டம். இவ்வளவு சேர்த்து ஒரு தீர்த்தாடனம் போய் எல்லாத்திலையும் ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சு சுத்தி 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 எல்லாத்திலும் கங்கை கொண்டு காவேரி கோதாவரி யமுனா எல்லாத்திலையும் தீர்த்தமாடி 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 அதை கூடி ஜெகநாதேஸ்வரன் வந்து ஒரு கடல் குருவாயிரப்பன் இருக்கான், விடுத்து கிருஷ்ணன் இருக்கா, எத்தனையோ புண்ணியமான தீர்த்தங்கள் இருக்கு, திருவேங்கமான கோனேரி இருக்கு, ஸ்ரீரங்கத்தை சந்திரபுஷ்கரணி இருக்கு, எல்லாத்திலையும் தீர்த்தமாடி எவ்வளவோ இதெல்லாமே நிறைய இருக்கு. எத்தனையும் தீர்த்தமாடினா என்ன பிரயோஜனம் உண்டோ அந்த பிரயோஜனம் குருவுடைய திருவடி அலம்பின ஜலத்துல 1000ல் 1 பங்கு கிடைச்சிடும்.
முடிச்சுட்டார். சப்தசாகர பரியந்தம் அவ்வளவு சேஷ்டமா இந்த குருவுடைய திருவடி அளந்து நம்ம ஸ்வீகரிச்சிருந்தார். தன் தலையில புரோக்ஷனம் என்றார், எல்லாருக்கும் கொடுத்தார். அப்புறமா ஜலத்தை வீடு முழுக்க புரோக்ஷனம் பண்ணார். அந்த கிரகபேசம் புரோக்ஷனம் பண்ண மந்திரங்களை சொல்லி எந்த விதமான துர்தேவதைகளோ, எந்த விதமான துஷ்ட எண்ணங்களோ, எந்த விதமான வியாதிகளோ கிரகத்தை அண்டப்படாதுன்றதுக்காக எல்லா பக்கத்திலும் ஒரு ரக்ஷ, எல்லா அறைகள்லயும் ஒரு ரக்ஷ, எந்த அறையும் விட மாட்டா, எல்லா அறைகளையும் புரோக்ஷனம் பண்ணுவா ரக்ஷைக்காக. அந்த ரக்ஷ குருவுடைய திருவடி அளமின ஜலத்தாலே கிடைச்சப்பட அந்த மாதிரி புரோக்ஷனம் பண்றார். சந்தோஷமா எடுத்து அழகாக எல்லாம் தயார் பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்றது வச்சிருக்கார். அழகா பிரிஞ்சு இலையெல்லாம் போட்டு பகவானுக்கு நிவேதனம் பண்றதை அழகாக ரெடி பண்ணி வச்சிருக்கார். சைத்தன்ய மகாபிரபு பார்த்த விதவிதமான பக்ஷணங்கள், விதவிதமான ஆகாரங்கள், விதவிதமான ஜன்சனங்கள், ஊர்தங்கள் எல்லாம் தயாராகும். கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். பகவானுக்கு இத்தனை விதமா நிவேதனங்களை கொடுக்கக்கூடிய பரமபாகியமான சார். ஏன்னா அந்த உள்ளுக்குள்ள கட்டுக்கடங்கா என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன கொடுக்கலாம், என்ன கொடுத்தாலும் சமானமாக, நம்மையே கொடுத்தாலும் சமானம், நம்மையே கொண்டு திருவிழில கொண்டு போட்டாலும் செருப்பா இருந்தால், ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கு அடிமையா இருந்தாலும் சமானம் என்ற பகவான். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு கண்கள் ஆன மகாபாக்கியவான். அவ்வளவு அழகாக ஆரத்தி எல்லாம் காட்டி பகவானுக்கு நிவேதனம் எல்லாம் கடற்கரையிடம் நிலையெல்லாம் போட்டு சைத்தன்ய மகாபிரபு ஜம்மு உட்கார வச்சுட்டாரு. சைத்தன்ய மகாபிரபு பிரிச்சாலும் ஆச்சாரியர் உனக்கே தெரியும், நல்ல பண்டிதர், நிறைய வித்வான், சன்னியாசி இந்த மாதிரி போக்கியமான வஸ்துக்கள்லாம் சாப்பிடலாமா, ஒரு பக்கம் ஜிலேபி, ஒரு பக்கம் கோஜாமன், என்ன திமிர் எடுக்கிற மாதிரி ஆகாரம் இல்லை, சாப்பிட்டு திமிர் கண்டு அலையிற மாதிரி ஒரு ஆகாரம் இல்லை, சாப்பிட்டு பக்தி பண்ற மாதிரி ஆகாரம் இல்லை, நல்லா நெய் பால் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. ஒண்ணு விடலை. கரண்டி பால் நெய்னால என்ன விசேஷங்கள் அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கா, பால்னால என்ன உண்டு அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கா, எல்லாம் பண்ணி வச்சா. ஸ்ரீகண்ட் வரைக்கும் எல்லாம் தேவை பண்ணி வச்சிருக்கா. உடனே கைகூப்பின்னு சிரிக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு அத்வைதாச்சாரியரை பார்த்து, எல்லாம் சாப்பிட்டா யாராவது பக்தி பண்ண முடியுமா, எல்லாம் சாப்பிட்டா உடம்புல திமிரு தானே வரும், சன்னியாசி சாப்பிடலாமா, சன்னியாசி வெந்ததோ வேகாததோ நல்லதோ கெட்டதோ, உடம்புல உயிர் இருப்பதற்கு என்ன பலம் வேணும் அவ்வளவுதான் சாப்பிடணும். கிரகஸ்த தர்மத்திற்கு இவ்வளவு சாப்பிடணும், சன்னியாசி இத்தனை கவலம், வர்ணாசிரமத்திற்கு சன்னியாசி 8 கவலம் தான் ஒரு நாளைக்கு சாப்பிடணும், வர்ணாசிரமத்திற்கு 16 கவலம், கிரகஸ்தர்மத்திற்கு ஒரு நாளைக்கு 32 கவலம், பிரம்மச்சாரிக்கு அளவு கிடையாது. பிரம்மச்சாரி விரும்பிடலாம். கிருஷ்ணா அவ்வளவு பலம் வேணுமா பிரம்மச்சாரிக்கு, ஆச்சாரி கைங்கரியம் பண்றது. அந்த சமயத்தில் கசந்து போகாத ஒரு பலம். கிரக தர்மத்தையே அவ்வளவு அதிகமான அவனால எல்லா தர்மங்களும் நிக்கணும். அவனுக்கு 32 கவலம். நம்மளா அப்படி கணக்கு பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோம்னா பைத்தியம் பிடிச்சு போய் அதெல்லாம் இருந்தா பெரியவா, அதெல்லாம் சாப்பிடவும் முடியாது. அவளுக்கு தெரியும் கணக்கு. அவாக்கையா அதெல்லாம் 8 ஜான் தானே, சின்ன குழந்தையா பெரியவா கொஞ்சான் உடம்பு தானே, அதுக்கேற்ற மாதிரி வயிறுனா அதுக்கேற்ற மாதிரி ஆகணும். நினைப்ப அதிக சாப்பிட்டுருக்கோம், குறைவா சாப்பிட்டுருக்கோம். எவ்வளவு கல்யாணமோ அவ்வளவுதான் சொல்லு. வெறும் பை இல்லை, பேங்க் லாக்கர் இல்லை. பேங்க் லாக்கர்லயே கூட சின்ன லாக்கர் பெரிய லாக்கர் இவ்வளவுதான் அடக்க முடியும்னு இருக்கு இல்லையா, அதுக்கு மேல அடக்க முடியாது. அதை விட அற்புதமான ஒரு லாக்கர். ஒரு நாளைக்கு இவ்வளவுதான். அது எல்லாத்தையும் சம்பாதிச்சு நான் பின்னாடிக்காக வச்சுக்கலாம். ஆகாரம் மட்டும் ஒரு 10 நாள் சேர்த்து நான் சாப்பிடணும். யாரோ ஒருத்தர் சாப்பிட்டேன், யாரோ ஒரு விஞ்ஞானி அப்படி மருந்து கண்டுபிடிக்கணும். ஒரு நாள் சாப்பிட்டா ஒரு 30 நாள் சாப்பிடவே வேண்டாம், கொஞ்சமா இருக்கலாமே. ஒரு நாள் ஒரே ஒரு நாள் தனியாக பண்ணா போதும். புருஷாளுக்கும் கஷ்டம் இல்லை, ஸ்திரீகளுக்கும் கஷ்டம் இல்லை. அதான் முடியாது. ஏன்னா பகவான் அவ்வளோ டிசைன் பண்ணி வச்சிருக்கு. அத்தனை சிரேஷ்டமா இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும், இவ்வளவுதான் கொல்லணும் கொள்ளவும் வச்சிருக்கான். அந்த மாதிரி சொல்றார். சன்னியாசிகள்லாம் சாப்பிடலாமா, சாப்பிடப்படாது. அத்வைத சிரிச்சாராம். இது எப்படிப்பட்ட சன்னியாசி எனக்கு என்ன தெரியும், ரொம்பதான் இது பண்ணப்படாது, தெரிஞ்சுக்கணும். அவங்க சாப்பிடுங்க சமத்தான் மாப்பிடம் நினைச்சா இது உத்தமமான சன்னியாசி தான். சன்னியாச தர்மம்ன்றது முக்காவாசி பார்த்தோம்னா அவாவா தன்னுடைய பந்த பாசங்கள்ல இருந்து விலகத்துக்காக தான் சன்னியாச தர்மத்தை ஸ்வீகரிப்பார். நிறைய பேர் தன்னுடைய பாவம் போகிறதுக்காக சன்னியாசி தர்மம் ஸ்வீகரிப்பார். நிறைய பேர் இனிமேலாவது பகவத் தியானம் பண்ணலாத சன்னியாசி தர்மத்தை ஸ்வீகரிப்பார்.
பல பேர் சில பேர் பார்த்தோம்னா லோக தர்மத்துக்காக லோகத்தை ரட்சிப்பதற்காக சந்நியாச தர்மம் பாதப்பட்டு சங்கர மத்வர் சுவாமி ராமானுஜர் சைத்தன்ய மகாபிரபுன்னா சந்நியாச தர்மத்தினால லோகத்துக்கு நல்லது நடக்கும்ன்றதையாக ஸ்வீகரித்தாலும் ஒழிய இவா கிரஸ்த தர்மத்துல இருந்தாலும் இவா சன்னியாசிகள் தான். சன்னியாசம்னா என்ன? எல்லாத்தையும் இருக்கிற பற்றுதலை தியாகம் பண்ணணும். சன்னியஸ்தம் எல்லாத்தையும் ஒரு பற்றுதல் இருக்கணும். அந்த பற்றுவ தியாகம் பண்ணியாச்சுனாலே அவன் தான் உத்தமமான சன்னியாசி. நிஜமாவே ரொம்ப சிரேஷ்டமான ஒரு சன்னியாசினா சிச்சாபதி தான். அவனுக்கு சமமான ஒரு சன்னியாசி லோகத்துல கிடையவே கிடையாது. நிஜமா அன்னைக்கும் கிடையாது, இன்னைக்கும் கிடையாது, நாளைக்கும் கிடையவே கிடையாது. ஏழா பைகள் உரைப்பவன் தான், நாளாய் பிறந்த நம்பிதான், நன்னத்திரிடம் தான். ஆனாலும் எதிலையும் பற்றுதல் இல்லாத ஒருவன், தனக்கு தன்னுடையதுன்ற ஒரு பற்றுதல் இல்லாத ஒருவனா இந்த கிருஷ்ணன். அந்த மாதிரி சாப்பிடுங்கோ பிரபுன்னு உடனே சொன்னாராம், சன்னியாசி உச்சிஷ்டம் வைக்கப்படாதுன்னு ஒரு தர்மம், நிறைய தர்மம் இருக்கு சன்னியாசி தர்மம். அவ சாப்பிட்டு நீதி வைக்கப்படாது, அவன் முழுக்க ஸ்வீகரிச்சிடணும்னு ஒரு தர்மம். அவ உச்சிஷ்டம் வச்சோன்னா அது பாபம் அப்படின்னு ஒரு தர்மம் இருக்கு. அதனால இவ்வளவு சாப்பிட முடியாது, பார்த்தாலே மலச்சுவை இருக்கு. கொஞ்சம் ஆகாரத்தை எடுத்துருந்தோம் தைரியத்தோட இணையத்தோட கை ஊட்டி நான் சாப்பிட்டு திரும்ப கிடைக்கிறேன். அவர் மிக சிரிச்சுட்டு கொஞ்சம் எடுத்தார். பக்கத்துல நித்தியானந்தருக்கு ஒரு இலை போட்டு என்ன வேணா நடக்கட்டும், யார் வேணா அழகும், யார் வேணா ரொம்ப எமோஷனலா கத்தி கதையாது, இவர் பாரு தன் குடும்பம் அப்படியே இருப்பார், மாறவே மாட்டார்.